எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு அற்புதமான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய அன்றாட செயல்களில் 3 வேளைகளில் நாம் பேசாமல் மௌனத்தை காக்கணும் அப்படின்னு மனு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, நம்ம அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும்னா மௌன விரதம்னு மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அன்றாட செயல்களில் நம்ம 3 வேளைகளில் அமைதியாக இருக்கணும்னா அது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியப்பட்டே ஆகணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதில் முதலாவதாக நாம் குளிக்கும்போது அமைதி காக்க வேண்டும், அந்த நேரத்தில் பேசக்கூடாது அப்படின்னு மனு சாஸ்திரம் சொல்லுது. இது என்னது புதுக்கதையாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த காலத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடலாம். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முற்பட்டது. அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப சின்ன சின்ன மாறுதல்களோடு மாற்றிக்கலாமே ஒழிய அடிப்படை சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தை மறந்துக்கிட்டு அந்த காலத்தை கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆத்தங்கரை குளத்தங்கரையில் தான் கூட்டம் கூட்டமாக போய் குளிப்பாங்க. தனித்தனியாக பாத்ரூம் எந்த வீட்லேயும் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குளத்தங்கரை ஆத்தங்கரையில் போய் குளிப்பாங்க. பெண்களே நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் காமிச்சிருப்பாங்க காட்சி. அதில் பெண்கள் ஆத்தங்கரையில் போயிட்டு அவங்களுடைய துணியை அங்கேயே துவைச்சிக்கிட்டு என்னக்கா அப்படியாக்கோ இப்படியாக்கோன்னு எல்லா கதையும் பேசிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வருவாங்க. கூட்டமாக போவாங்க, கூட்டமாக வருவாங்க, தனியாக குளிக்க மாட்டாங்க. ஆண்களும் அதே போல தான் ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் அந்த காலத்தில் குளிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு கதை பேசிக்கிட்டே குளிச்சிருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே குளிக்கிறது வருண பகவானுக்கு பிடிக்காது. நம்முடைய சக்தியை வருண பகவான் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு மனு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்நானம் பண்ணும்போது நாம் பேசாமல் அமைதியாக இருந்து குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சரி, இது அந்த காலத்துக்கு பொருந்தும். இந்த காலத்துக்கு எப்படி அது பொருந்தும்? தனித்தனியாக பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பொருந்தாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சாஸ்திரம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதப்பட்டிருக்குன்னு. இந்த காலத்தில் குழந்தைங்களை குளிக்க வைக்கும்போது குழந்தைங்க ஏதோ பேச தெரிஞ்ச குழந்தைங்களாம் பேசிக்கிட்டே எதிர்ப்பாங்க அம்மா கிட்ட இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே குளிச்சா, அதாவது குளிக்கும்போது நாம் பேசினோமே ஆனால் நம்முடைய சக்தியை வருணன் எடுத்துக்கொள்கிறார், அதாவது வருண பகவான் எடுத்துக்கொள்கிறார். அதனால் நம்முடைய ஆயுட்காலம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்குற நீங்கள் நினைப்பீங்க, இதெல்லாம் என்ன லாஜிக்காக இடிக்குது, இதில் எல்லாமா பார்ப்பாங்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதையுமே நம்ம முன்னோர்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் லாஜிக்காக பார்த்தோம்னா குளிக்கும் பொழுது நம்ம தலையே தேய்க்கிறோன்னு வைங்க, தினமுமே தலை குளிக்கிற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி தலைக்கு குளிக்கும் பொழுது அந்த அழுக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாவது உள்ளுக்குள்ளே போகும். அப்படி போச்சுன்னா நம்முடைய சக்தியை குறைக்கும் அப்படின்றதுக்காக கூட சொல்லப்பட்டிருக்கலாம். இன்னொன்று, நாம் குளிக்கும் பொழுது இறை நாமத்தை சொல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு குளிக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் விடிகாலையிலேயே போய் குளிப்பாங்க. அப்படி குளிக்கும் பொழுது இறை நாமத்தை அதிகாலையிலேயே நம்ம சொல்லணும்னா மனசுக்குள்ளே சொன்னாலே போதும். அது பேசுகிற மாதிரி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மனசுக்குள்ளேயே சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். அந்த மனதிற்குள்ளாகவே இறை நாமத்தை சொல்லி குளிக்கும் பொழுது அந்த அதிகாலை பொழுதுல அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன்ஸ் எல்லாம் சீக்கிரத்தில் நாம் ஈர்க்க முடியும்ன்றதுக்காக பேசாமல் குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தது இரண்டாவதாக ஹோம காலத்தில் நாம் பேசும் பொழுது, அதாவது ஹோமம் வளர்க்கும் பொழுது நாம் பேசினோமே ஆனால் நம்முடைய செல்வத்தை அக்னி பகவான் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமம் வளர்ப்பதே ரொம்ப பெரிய புண்ணியம். அதாவது நம்ம இறைவனை நேரில் பார்க்க முடியாது, ஆனால் அக்னியை வளர்த்து மந்திரங்களை உச்சாடனம் செய்து அதில் இறைவனை ஆவாகனம் பண்ணுவாங்க. அப்படி ஆவாகனம் பண்ணும் பொழுது அங்கே உண்மையாலுமே
இறைவன் குடிகொள்கிறார். அப்படி குடிகொள்ளும் பொழுது இறைவனை நினைக்காமல் நம்முடைய சிந்தனை வேற எதையோ நினைத்து கொண்டு அலட்சியப்படுத்தி வேற எதையோ கதை பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய செல்வத்தை, ஏன்னா இறைவனை ஆவாகனம் பண்ணுறதே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, முக்கியமானது செல்வம் இல்லையா? அது எந்த வகையான செல்வமாக இருந்தாலும், செல்வத்திலேயே 16 வகையான செல்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த செல்வம் அந்த செல்வம்னு தனித்தனியாக யாரும் சொல்ல மாட்டாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஹோமம் வளர்க்கும் போது நாம் பேசக்கூடாது. அடுத்தது மூன்றாவதாக, நாம் உணவு உண்ணும் பொழுது பேசினால் நம்முடைய ஆயுட்காலத்தை யமன் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு மனு சாஸ்திரம் சொல்லுது. இது இப்போ கூட நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, சாப்பிடும்போது என்ன தொணன்னு பேசுகிற, உடம்புல ஒட்டவே ஒட்டாது, அமைதியாக சாப்பிடு, அதுவும் வாயை மூடிட்டு உமிழ்நீரோடு சாப்பிடு, அதுதான் உடம்புல ஒட்டும், வியாதி எதுவுமே வராது. இப்போது இது புழக்கத்தில் இருக்கக்கூடிய பேச்சு இல்லையா? அதனால் நம்ம இப்போ சாப்பிடும் பொழுது பேசவே கூடாது. இதில் உண்மை இருக்குது. நம்முடைய ஆயுட்காலத்தை யமன் எடுத்துக்கொள்வான்னு நம்ம எப்பவுமே சாப்பிடும் பொழுது பேசினோமே ஆனால் அந்த சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்டாது. எப்போவுமே வாயை மூடிக்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வாயை திறந்து சப்பு சப்புன்னு சத்தம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடாம அந்த உமிழ் நீரோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டோமே ஆனால் அது நம்ம உடம்புல போய் சேரும், அந்த சத்தெல்லாம் நம்ம உடம்புல உட்காரும், நம்ம ஆயுட்காலம் நீடிக்கும் அப்படின்னு நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு. அதனால் நம்ம சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாதாரணமாகவே சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம செல்ஃபோனில் பேசிக்கிட்டே, இது எவ்வளோ கெடுதல் தெரியுமா? நம்ம செல்ஃபோனை காதுகிட்ட வச்சு அந்த வைப்ரேஷன் எல்லாம் உள்ளே போயிட்டு அது நம்ம தலைவலியை ஏற்படுத்தும், காது வலியை ஏற்படுத்தும், நரம்பு என்னமோ பண்ணுதேமோ நம்ம. அது ஒரு பக்கம். இன்னொன்று, பேசுகிறதே பார்த்திங்கன்னா நம்முடைய ஆயுட்காலத்தை குறைக்கிறது. அதனால் சாப்பிடும் பொழுதும் நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசினால் நம்முடைய ஆயுட்காலம் குறையும். இப்போது இந்த மூன்றையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்ம குளிக்கும் பொழுது பேசினால் வருண பகவான் நம்முடைய சக்தியை எடுத்துக்கொள்கிறார். பூஜை செய்யும் பொழுது, யாகம் வளர்க்கும் பொழுது பேசினோமே ஆனால் நம்முடைய செல்வத்தை அக்னி பகவான் எடுத்துக்கொள்கிறார். அடுத்தது, நாம் சாப்பிடும் பொழுது பேசினோமே ஆனால் நம்முடைய ஆயுட்காலத்தை யமன் எடுத்துக்கொள்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை, நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டு சாஸ்திரங்களாக எழுதப்பட்டு இது வழி வழியாக சொல்லிட்டு வர்றாங்க. முடிஞ்சளவு நம்ம இதை பின்பற்றி வாழணும். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்கிறேன். நிறைய பொருள்கள், புதிய பொருள்கள் நம்ம viha.onlineல பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். விஹாஸ் நியூ ப்ராடக்ட்ஸில் நீங்கள் போய் பாருங்கள். அந்தந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் போய் பாருங்கள். இப்போ புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.onlineனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயிலே கொடுத்துருக்கோம். நான் பேசும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் வரும். கூகுளுக்கு போங்க, www.viha.online viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே என்னுடைய வெப்சைட் இருக்கும், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த பொருள்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்னா வேறு ஏதாவது இடத்துல வாங்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயுமே கிளைகள் கிடையாது, வெறும் நம்ம வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆர்டர் போட முடியும். அதனால் என்னுடைய பெயரை சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா, இல்லை ஃபோன் மூலமாக ஆர்டர் எடுத்தாங்கன்னா, அக்கௌண்ட் நம்பர் கேட்டு அதில் அக்கௌண்ட்டில் பணம் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இது சமீபத்தில் இந்த மாதிரி தவறான செய்திகள் நடந்திருக்கு. அதனால தான் பின்ன அவங்கக்கிட்டேருந்து பொருள் வாங்கிக்கிட்டு அது என்னுடைய பொருள் இல்லை, அவங்கக்கிட்டேருந்து பொருள் வாங்கிக்கிட்டு இது நல்லா இல்லை, அது இல்லை, இது இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே சோர்ஸ், நீங்கள் கூகுளில் போயிட்டு viha.online டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணும், ஆன்லைனில் மட்டும்தான். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.